திருமாவளவன் அவர்களும் கூட இதை சொல்லி வந்திருக்கிறாருங்கிறத பார்க்கின்றோம். ஸோ இது ஃப்ரக்டிஃபை ஆகும்போது, இது ஃபைனல் ஆகும்போது நம்பர் 119 ஆகிடும். மெஜாரிட்டிக்கு 234ன்னு ஹவுஸை கணக்கில் எடுத்துக்கிட்டால் 118 தேவை. ஸோ விசிகாவும் நம்பர்ஸ் வந்துடுச்சுன்னா 119 அப்படிங்கிற இந்த மேஜிக் நம்பரை தாண்டிய எண் வந்து விடுகிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இடதுசாரிகள் நிலைப்பாட்டை ஒட்டியே விசிகா நிலைப்பாடு இருக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில், இந்த ஒரு முக்கியமான தருணத்தில் நீங்கள் அதை திசை காட்டியிருக்கிறீங்க. ஸோ விசிகாவும் தாவேகாவுக்கு ஆதரவு வழங்குகிறது. எந்த மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கடிதத்திலேயே கொட்டை எழுத்துக்களில் போல்ட் லெட்டர்ஸில் சொல்லியிருந்தாங்க, அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு டிவிகேஸ் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு அந்த சப்ஜெக்டாகவே ஆளுநருக்கு அட்ரஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. ஸோ அதில் இந்திய கம்யூனிஸ்ட் அன்கண்டிஷனல் அப்படிங்கும்போதே அதில் மந்திரி சபையில் பங்கேற்பதை பற்றியெல்லாம் கோரிக்கை இல்லைங்கிறத பார்க்கின்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா அதில் அப்ராப்ரியேட் ஷேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோடைய உட்பொருள் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கொள்ள போகிறது, இல்லை மந்திரி சபை கோர்றாங்கிற ஒரு புரிதல் வந்தது. இந்த நிலையில் சிபிஐ நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க. சிபிஎம் ஏற்கனவே அதனது தேசிய செயலாளர் நாங்கள் தாவேகா மெஜாரிட்டி அமைக்கிறதுக்கு தான் எங்கள் செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த கடிதம் இன்னும் வருதில் சின்ன தாமதங்கள் இருக்கலாம், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக லாஜிஸ்டிக்கலாக சில இஷ்யூஸ் இருக்கலாம். பட் என்ன உறுதியாக சொல்ல முடியும்னா சிபிஎம்மும் கூட சிபிஐ போலவே தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் வழங்கும் அப்படின்னு திரு பாவலன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் தந்தி டிவியில் அறிவித்திருக்கிறார். சிபிஐ சிபிஎம் ஒட்டித்தான் எங்கள் நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவங்க டெலிபரேஷன் செய்ய வேண்டியிருக்கிறது, அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் ஃபைனல் ஆகும் பட்சத்தில் விஜய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை இந்த மெஜாரிட்டி ஆளுநர் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொன்ன மெஜாரிட்டியோடு சேர்ந்து கோருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இது இப்போ பார்க்கும்போது இட்ஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம். அது எவ்வளோ நேரம், மணித்துளிகளா சில மணி நேரங்களான்னு தெரியாது. பட் இது 6 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அது 6 7 8 9 தெரியாது, 119 வந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எந்த சந்தேகம் இல்ல, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. 119 வருது. 6 பேரும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்காங்க. எந்த ஆட்சியில பங்கு கொள்ளாம. பட் அது ஒரு ரிஸ்கி ப்ரொபோர்ஷன் இல்லையா? இப்ப நீங்க உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். சோ நீங்களும் ஆட்சியோட பங்கா இருப்பீங்க. சோ வெளியில இருக்கும்போது இன்னும் நெருக்கடிகள் அதிகமா இருக்கு. வெளியில சொல்லல, கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே உள்ள பண்ண மாட்டாங்க. ஆமா, அது அவர் விசிகாவை எடுத்துக்காங்க, ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மாறுவாங்க. இல்ல, அந்த விசிகாவை அந்த நிலைப்பாட்டை எடுத்துருக்காங்களா? பட் இந்த 119 கூட ஸ்லெண்டர் மெஜாரிட்டின்னு தான் பார்த்துட முடியும். சோ கூட 1 2 இருந்ததுன்னா அது இன்னொரு சேஃப்டி நெட் இருக்கும். அது வரும். இதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. ஓகே, உங்கள் ஆசையெல்லாம் நடக்க போதாங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம தெரியல பார்க்குறோம். இது இந்திய கம்யூனிஸ்டுடைய செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் சொல்கிறாரு, எங்கே வர்றாருங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம திரையில பார்ப்பது திரு முத்தரசன் வரக்கூடிய காட்சி. இது சிபிஐ அலுவலகத்தில் காட்சிகளை பார்க்கின்றோம். சிபிஐ சிபிஎம் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளும் அந்த திசையில தான் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் பாவலன் அறிவித்ததை நம்ம பார்த்தோம் தந்தி டிவியில். ஸோ இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஃப்ரக்டிஃபை ஆக வேண்டியிருக்கிறது. லெட்டராக வரும்பொழுது அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு தான் அவங்க ஏன்னா இப்போ டிவியில் சொல்லிட்டாங்க, பேபி சொல்லிட்டாரு, பாவலன் சொல்லிட்டாருன்னு ஆளுநர்கிட்ட போய் தாவேகா சொல்ல முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கொடுத்தது போல கடிதத்தை வழங்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த கடிதம் வாங்குறதில்ல, பெறதில்ல, லாஜிஸ்டிக்கலி இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி சில ரீசன்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசிகா மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் நமக்கு பேட்டி அளித்திருந்தார். ஆதரவு கடிதம் பெறக்கூடிய சூழல் நம்ம உருவார்த்த பார்க்கின்றோம். ஒரு காலையில் பார்த்த நிசப்தம் இப்போ உற்சாகமாக தமிழக வெற்றி கழக கேம்பில் அவங்க கொண்டாட்ட காட்சிகளாக பரிமளிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அரசியல் சதுரங்கத்தில் ஆளப்போவது யார் என்பதற்கான விடை ஏறத்தாழ தெளிவாகி கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். திரு விஜயுடைய கரங்கள் இப்போ ஓங்கி இருக்கிறது. நேற்று மாலை இருந்த உணர்வு என்பது வேற. நேற்று மாலை 24 மணி நேரத்துக்கு முன்பாக என்ன தமிழ்நாட்டு அரசியல் வானிலை என்றால் திமுகவும் அதிமுகவும் கை கூடுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் திஸ் டைம் எஸ்டர்டே
திமுகவுடைய சட்டமன்ற குழு கூட்டம் கூடியது, புதுச்சேரியில் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு கூட்டம் கூடியது. ரெண்டுத்திலேருந்தும் வந்த புரிதல் இண்டிகேஷன் என்பது இருபெரும் திராவிட கட்சிகளும் பரம வைரிகளாக பரம எதிரிகளாக 50 ஆண்டு காலம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டு அரசியலில் எதிரெதிர் துருவங்கள் ஒன்று சேருகிறார்கள் என்கிற உணர்வு ஏற்பட்டது. நேற்று இரவும் அந்த உணர்வு தொடர்ந்தது. இன்று காலை அதிமுகவுடைய திரு தம்பிதுரை அவர்கள் எங்கள் தலைவர் கிங் ஆகிறார் அப்படின்னு அவர் கூறினார். அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொன்னார். எங்க போனாலும் அந்த உணர்வு தான் அப்படின்னாரு. ஸோ அந்த முயற்சி தொடருது அப்படிங்கிற பொருள் வரவே இன்று மதியம் திரு TKS இளங்கோவன் ஒரு 2 நாள் பார்ப்போம், விஜய் ஆட்சியை நிறுவுறாரான்னு பார்ப்போம், இல்லை என்றால் அடுத்த நகர்வை நாங்கள் 2 நாள் கழித்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படி நொடிக்கு நொடி பரபரப்பு, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு திருப்பம் என இந்த திருப்பங்களை பார்க்குறோம். நம்ம இன்னும் கவனமாக பார்க்கணுமா? இன்னைக்கு அவர் மெஜாரிட்டியை நெருங்குறாருன்னு ஊர்ஜிதம் படுத்தி கொள்ளவா? ஏன்னா 4:30 மணிக்கு நடக்க வேண்டிய மீட்டிங்க இப்போ 5 ஆச்சுங்க. இல்லை, அது லெட்டர் டிலே அவ்வளோதான். அடுத்த வேலை இருக்கு பார்க்கணும். கரெக்டா ஆளுநருக்கு பதவியேற்பு செய்வதை தவிர்த்துட்டு பெரிய வேலைகள் எதுவும் கேரளால பதவியேற்கணும்ல, அது ஒவ்வொரு நாளும் ஒரே நாள்லயா பண்ண போறாரு. சரி இங்க இருந்து. ஸோ இப்போ இன்னைக்கு கடிதம் கொடுக்கப்படுமானால் நாளைக்கு பதவியேற்புன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 5000 பேர் கூட்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சாதாரண எளிமையான பதவியேற்பு சிஎம் மட்டும் ஒரு ஏற்றுப்பாரு, அதுக்கப்புறம் மந்திரி சபை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.